டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றினா ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. மேலும் இது போன்ற அப்டேட்ஸை உடனே கூட தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் குரூப் 4 பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, கவுன்சிலிங் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நடத்தப்படும் அப்படின்னு நிறைய பேர் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக அரசு விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கவுன்சிலிங் இருக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, கலந்தாய்விற்கு தேர்வாணையத்தால் குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ளவில்லை எனில் மறுவாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னு கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, தேர்வாணையத்தால் குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்தாய்வில் கலந்து கொள்ளவில்லை எனில் மறுவாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் நீங்கள் கண்டிப்பாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடணும். அடுத்ததாக, கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலை விரைவாக வெளியிடுதல் அப்படிங்கிற டைட்டிலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டில் கணினி வழித்தறி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டு ஃபாஸ்ட் பண்ணி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதிலிருந்து 30 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே தேர்வர்களோட சான்றிதழ்கள் பதிவேற்றம் மற்றும் ரீஅப்லோடிங் செய்யப்பட்டு கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் வந்து நாங்கள் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அவங்களோட சைடு உள்ள ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டு தேர்வர்கள் பதிவேற்றம் செய்த சான்றிதழ்களில் உள்ள தவறுகளை சரி செய்து ரீஅப்லோட் செய்கிறது 15 நாள்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஅப்லோடுக்கு 15 டேஸ் கொடுத்துருந்தோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் 30 நாட்களுக்கு வந்து நாங்கள் கவுன்சிலிங் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், நாங்கள் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததாக, இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளுக்குரிய கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதம் வந்து SMS மற்றும் இமெயில் மூலமாக தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கடிதம் வந்து அதாவது ஜனவரி 9 இன்று முதல் தேர்வான இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தட்டச்சர் பதவிக்குரிய கலந்தாய்விற்கான அழைப்பு கடிதம் வந்து பிப்ரவரி 7 தேர்வான இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நம்ம பிப்ரவரியிலேருந்து தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து இந்த பதவிகளுக்கான டேட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.